ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பாட்டியெல்லாம் செஞ்சுருப்பாங்க இல்லையா, ஒரு சிக்கன் குழம்பு. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த சிக்கன் குழம்பு கண்டிப்பாக மண் பாத்திரத்தை தான் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மண் பாத்திரம் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டினது, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகா, இது எல்லாமே பச்சையாகவே அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு சின்ன துண்டு ஸ்டார் பூ. முன்னாடியெல்லாம் இப்படி தான் வதக்காமல் எல்லாத்தையுமே சேர்த்து கலந்து அப்படியே அடுப்பில் வேக வச்சு எடுத்து சமைப்பாங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சு விட்டுடணும். அந்த வெங்காயம்லாம் தூள் தூளாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் நல்லா பிணைஞ்சு விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு கப் அளவுக்கு தயிர் விடுறேன். புளிக்காத தயிராக இருந்தால் நல்லாயிருக்கும். இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வர மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ நான் சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோடு நான் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இப்போது இது எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இது ரொம்ப தண்ணி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, நம்ம கொஞ்சம் ட்ரை கிரேவி மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி இந்த நம்ம கலந்த கலவையை அப்படியே எடுத்து அடுப்பில் வைக்கலாம். இந்த ஸ்டைல் ஆஃப் சிக்கன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அப்புறம் ரொம்ப சிம்பிளும் கூட. நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்திருக்கும். நம்ம எண்ணெயே ஊற்றலாம், ஆனால் கூட எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நான் டேஸ்ட் பார்க்குறேன். எல்லாம் சரியாக இருக்குது. அப்படியே இன்னொரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இன்னொரு கடாயை எடுத்து அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சிக்கன் ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு காஞ்ச மிளகா போடுறேன். நெக்ஸ்ட்டு இது கூட சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போது இதெல்லாம் நல்லா வதங்க விடுங்க. கொஞ்சம் வெங்காயம் வந்து நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகிறது வரைக்கும் நல்லா அதை கிளறி விடணும். இப்போது இது நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும், அது வரைக்கும் நல்லா நம்ம வதக்கணும். நெக்ஸ்ட்டு பூண்டை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நான் இதோட சேர்க்குறேன். இப்போ இது ரெண்டுமே நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். பூண்டு வதங்க கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை போட்டுக்கிறேன், அதையும் சேர்த்து இதோட நல்லா வதக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து இதுதான் தாளிப்பு. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா இப்போ நல்லா ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சதை அப்படியே இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஃபுல்லாக இதில் போட்டுடலாம். இப்போ இந்த தாளிப்பு போட்டதுக்கப்புறமா இன்னொரு 5 மினிட்ஸ் மட்டும் ஸ்லோ ஃப்ளேமில், ஃபஸ்ட்லேருந்தே இது ஸ்லோ ஃப்ளேமில் தான் குக் ஆகணும். அதுக்கப்புறமும் கூட ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணி அந்த எண்ணெய்லாம் பிரிந்து வரும். இப்போவே அது பிரிஞ்சு தான் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற்றின எண்ணெயுமே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வச்சுருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம கிரேவி நல்லா ரெடி ஆகிடும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணுன்னா தண்ணியாகவே ஊற்றி சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா
கொஞ்சம் திக் பண்ணி கிரேவியாட்டம் பண்ணி சாப்பிட்லாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஒன்று சேர வரும். அதுதான் இந்த குழம்போட ஸ்பெஷாலிட்டி. ஃபைனலாக கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். எப்போவுமே செய்கிற கிரேவி மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.